ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் நமஸ்காரங்கள். பார்க்க போகிறது தை மாத பலன்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நடப்பு வழக்கம். என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர். அதாகப்பட்டது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர். இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் 6 மாதம் உத்தராயணத்திலையும் 6 மாதம் தட்சிணாயணத்திலையும் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது. இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது. அப்போ தை பிறந்தா வழி பிறக்கும். இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்குது, அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா? அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானோட வீட்டில் பகை பெற்று உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடம் அப்படின்றது வேலைக்கு போகிற ஸ்தானம், அரசு தொடர்புடைய உத்தியோகம் போகக்கூடிய ஸ்தானம். அப்போ ராசிநாதன் 6ஆம் இடத்துல பகை பெற்று உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கல அப்படின்னாக்க தோல்வி கிடைக்க வாய்ப்புண்டா அப்படின்பீங்க. தோல்விக்கு உண்டான துவக்கம் இருக்கும். அப்போ நாம் சுதாரிச்சுக்கிட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்த நல்ல பெயரில் சில கெடு பெயர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்துக்கு கூட உங்களுக்கு லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அரசும் சரி அரசு அதிகாரிகள்ட்டும் சரி தேவையற்ற வாதம், தேவையற்ற விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப சிறந்தது. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். அப்போ குடும்பத்தில் உள்ள அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர்ட்டையும் சரி உங்களுடைய தொழில் பார்ட்னர்ட்டையும் சரி எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு. அடுத்தது 7ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் கண்டச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கண்டச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் எதவா போகிறது சிறப்பு. வேகமாக போனால் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ல் கண்டச்சனி இருக்கிறதுனால மற்றும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்திற்குண்டான சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நீண்ட நாட்களாக 8ல் ராகு பகவான் இருக்கார். 8 ராகு அப்படின்றது மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன், இந்த யூக வணிகங்கள் செய்யக்கூடிய அத்தனை சிம்மராசி என்பவர்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொன் நகைகள், பிளாட்டினம் மற்றும் வெள்ளி நகைகள் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, அதே போல் அந்த நகாசு வேலை என்று செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம், அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க. வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கிட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரைஞ்ச கலைஞர்களுக்கு இந்த தை மாதத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடில் ஷூட்டிங் வாய்ப்புகள் கிடைக்கும். இங்கே வாங்குகிற வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கியிருந்த கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன், லைட் பாய், ப்ரொடியூசர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, அந்த ஃபிலிம்ஸ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய கேட்டரிங்காரங்க அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க,
கெமிக்கல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இரும்பு ரசாயனம் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இது ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா? ஏற்றமான மாதம்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம். எப்பொழுதுமே தை பிறந்தால் வழி பிறக்கும்பாங்க. கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் உங்களுடைய நிறுவனத்தில் புதிய இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் விசுவாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். எப்பொழுதுமே ஒரு தொழில் சிறந்து விளங்கணும்னாக்க விசுவாசமான தொழிலாளி இருக்கணும். தொழிலாளி இருந்தாலே அந்த தொழில் சிறப்படையும். அந்த தொழில் சிறப்படையும் மூலியமாக புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அரசு தொடர்புடைய வேலை பார்க்குறவங்களுக்கு நீண்ட காலமாக பணி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. பணி பாதுகாப்பு அப்படின்னாக்க உத்தியோகத்தில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில எதிர்பாராத பதவி உயர்வுகளும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க. உத்தியோகத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன விதமான பிரச்சனை அப்படின்னாக்க உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிப்ரெஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வேலை பார்க்குற இடத்துல எதவா வேலை பார்த்துக்குங்க. யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் டிபேட் பண்ணாதீங்க. ஒபே பண்ண கற்றுக்குங்க. ஒபே பண்ண கற்றுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிப்படும். அப்போ எந்த இடத்துல நாம் கடமை தவறாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். நீண்ட நாட்களாக சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு இடம் காணி ஆனாலும் எனக்குன்னு ஒரு சொந்த இடம் அமையணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். அப்போ அந்த நீச்சம் அடையக்கூடிய காலகட்டங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? கண்டிப்பாக சிறந்ததாகவே இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்யணும்னு மேற்கொள்ளக்கூடிய சிம்மராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு உயர் கல்விக்காக ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதை மாதிரி பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரத்தையும் நல்லபடியாக குரு பகவான் கொடுத்துருவாரா? குரு பகவான் கொடுத்துருவார். கல்வி அதிகாரியான புத பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஏசிஎஸ் பண்ணக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த தை மாதத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க தை மாதத்தை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதில் ஒரு சில நாட்கள் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள். அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர். சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திரமாக வர்றது சந்திராசிரம நட்சத்திரம். சந்திராசிரம நட்சத்திரம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றது. சந்திரனுடைய ஒளி கிடைக்காதனால மயங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ அந்த எச்சரிக்கையாக இருக்க தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 1-2-2025, 2-2-2025, 3-2-2025 இந்த 3 நாளும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறத தவிர்ப்பது சிறந்தது. இதை தவிர புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியது, புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடியது தவிர்ப்பதும் சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையும். அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது கும்பகோணத்துலேருந்து 7 கிலோமீட்டரில் இருக்கிறது சூரியனார் கோயில் அப்படின்னு பேர். இந்த சூரியனார் கோயிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சாயாதேவி, உஷாதேவி சமேத சூரிய பகவான் இருக்கார். அடுத்தது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வையாக
சூரியனை பார்க்கக்கூடியது. சூரியனும் குருவும் பார்க்கக்கூடியது சிவராஜ யோகம்னு பேர். அப்போ சிவராஜ யோகம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வைத்ததுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடியது. அப்படியேற்பட்ட சூரிய பகவானை வழிபடணும். இதை தவிர இதில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னாக்க, மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் உண்டு. அந்த 8 கிரகங்களுக்கும் சூரிய பகவானோட சேர்த்து 9 கிரகங்களுக்கும் அர்ச்சனையும் அல்லது அபிஷேகம் செய்துட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா சிம்மராசி என்பவர்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் இது. தை மாதம்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் கருத்து வேற்றுமைகள், உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிக்கு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே போல் லைஃப் பார்ட்னர்கிட்டையும் சரி, தொழில் பார்ட்னர்கிட்டையும் சரி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது நல்லது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தானமான ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கான்ட்ரவைஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யார்கிட்டையும் வாக்குவாதம், விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க சிம்மராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் தனுர் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்கள் மிக மிக அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். 4ஆம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன். கன்னியாராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷனில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் இந்த கன்னியாராசியை சேர்ந்தவங்க ஸ்கூலில் பிரச்சனையாகி தாய் தகப்பனை கூட்டு போயிட்டு அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாம் நடந்துச்சு. என்னங்க பிள்ளை வளர்த்துறீங்க, என்னங்க இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு ஒரே கம்ப்ளைண்ட் மயமாக இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்கள் அத்தனையும் தீரக்கூடியது இந்த தை மாதம். குழந்தைகள்னால பெற்றோருக்கு பெயர் கொடுக்கக்கூடிய மாதம், பெயர் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம்னு சொல்லலாம். சரி, ராசியிலேயே கேது பகவான் இருக்கார். கேது பகவான்றது நுண்கிருமிகளுக்கு அதிபதி. இப்போ இந்த நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றதுனால அடிவயிறு உபாதை, யூரினரி இன்ஃபெக்ஷன், பிறப்புறுப்பு பெண்ணுறுப்பில் பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு. அதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுனால பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துகிறத தவிர்ப்பது சிறந்தது. அதே போல் வெளியில் உணவு வாங்கி சாப்பிட்றதை தவிர்ப்பதும் மிக சிறந்ததாக இருக்கும். 4ல் உண்டான குரு பகவான் 9ல் வக்ரமாயிருக்கார். அதனால் மாத்ரு உடல் நலத்தில் சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சின்ன ப்ராப்ளமாக இருக்கும்பொழுதே உங்கள் குடும்ப டாக்டரை பார்த்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 5ஆம் இடத்துல சூரிய பகவான். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு ஏற்பட்டிருந்த தடங்களும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய குல குருக்கள், மத குருமார்கள் அத்தனை பேரையும் இந்த தை மாதத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அரசுக்கும் இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அரசு தேர்வு எக்ஸாமான டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னியாராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் மேற்படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கும். அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் பண்ணுவாங்க, நம்ம ஏன் இந்தியாவிலே பண்ணணும், வெளிநாட்டில் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு யூனிவர்சிட்டிலையும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான பொருளாதாரத்தையும் குரு பகவான் கொடுத்துருவார். ராசியே குரு பகவான் பார்க்கிறாரு. அடுத்தது, நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குலதெய்வ வழிபாடு மற்றும் வெளியூர், வெளிநாடு, அதாவது சார்தாம், அதாவது பத்ரிநாத், கேதார்நாத் மற்றும் முக்திநாத் போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல உள்ள சனி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்காதனால
திண்டாடிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்கா அரசு துறையுடைய உத்தியோகம் பார்க்கணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் சின்ன திரை கலைஞர்கள் மற்றும் கேமராமேன்ஸ், லைட்மேன்ஸ் மற்றும் உணவு தயாரிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால கேட்டரிங் டெக்னாலஜி படித்தவங்க, கேட்டரிங் தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போட்ட ரசாயன தொடர்பு செய்யக்கூடியவங்க, மருத்துவத்துறையைச் சேர்ந்த மருந்து தயாரிப்புகாரர்கள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் அமோகமான விற்பனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது இந்த கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண் சம்மந்தப்பட்ட காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். முகக்கவசம் மற்றும் கண்ணாடி பணிஞ்சிட்டு போயிட்டு இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கருத்து வேறுபாடு பெரிய அளவுக்கு முற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் விட்டு கொடுக்கறது நாம இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த கன்னியாராசியை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக நானும் ஒன்று கொடுத்தனத்திலே இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற கன்னியாராசி என்பவர்களுக்கு ஒன்று கொடுத்தனை விட்டு ஒரு காணி இடமாவது வாங்கி வீடு கட்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட காலமாக வாடகைக்கு இருந்தவங்களுக்கு ஒத்தி லீஸ் எடுத்து ஆளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு பொறுத்தளவுக்கு 2 வீலரில் போகக்கூடிய வாய்ப்புகளும், 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு காரில் போகக்கூடிய வாய்ப்புகளும், காரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு சேடன் காரில் போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதம் கன்னியாராசி நேயர்களுக்கு கிடைக்கும். சரி, ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் பேர். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம்னு பேர். அப்போ அந்த 17ஆவது நட்சத்திரமான சந்திராஷ்டம நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படின்னாக்க புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும். நீண்ட தூர பயணங்கள் செய்கிறத தவிர்க்கணும். அது என்னென்ன நாள் அப்படின்றத பார்ப்போமா? 3/2/2025, 4/2/2025, 5/2/2025, 6/2/2025 இந்த 4 நாளும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டேனே, என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு கோசாலையில் உள்ள பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, புல் வைக்கோல் வாங்கி கொடுத்துட்டு பயணத்தை தொடங்குங்க, பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி சாமி, ஒரு சில கன்னியாராசி நேயர்களுக்கு என்ன அப்படின்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் வரக்கூடிய பலன்கள், நற்பலன்கள் கிடைக்காம போகும். அவங்க சரணாகதி அடையிறது யார்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் கூத்தனூர்ன்ற இடத்துல சரஸ்வதிக்கு உண்டான கோயில், தனி கோயில் இருக்குது. அந்த சரஸ்வதி கோயிலை போய்ட்டு ஒரு ட்ரிப்பு புதன்கிழமை காலகட்டங்களில் போயிட்டு வழிபட்டுட்டு அங்கே வேண்டிய நைவேத்தியங்கள் அல்லது அபிஷேகங்கள் செய்துட்டு அங்கே புதிய முயற்சிகளுக்கு உண்டான பேனா, பென்சில், ரப்பர், ஸ்லேட்டு இதை வச்சுட்டு புதிய காரியங்கள் தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வேண்டியது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி தேவியை வழிபடணும். வழிபட்டால் சூரியனை கண்ட பனி போல எப்படி விலகுதோ அதே மாதிரி உங்களை விட்டு பிரச்சனைகள் அத்தனை விலகும். நன்றி, நமஸ்காரம்.